ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. ப்ரௌன் சன்னா தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. ப்ரௌன் சன்னா தோசை செய்ய போகிறோங்க. இட்லி அரிசி 1 கப் எடுத்துக்கலாங்க. 1/2 கப்பு ப்ரௌன் சன்னா எடுத்துக்கலாங்க. ரெண்டையும் ஒன்றாவே ஊற வச்சுக்கலாம். ஒரு 8 மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேங்க. இப்போ எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. அடை மாவு அரைப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி அரைச்சா போதுங்க. ஒரு டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 5 சிகப்பு மிளகாய், 1/2 டீஸ்பூன் உப்பு. இப்போ இதையெல்லாம் சேர்த்து அரைக்க போகிறேங்க. இதையெல்லாம் மிக்சியில் ஒரு ரன் விட்டு ரெடியாக எடுத்துக்க போகிறேன். அரிசியும் பருப்பையும் கிரைண்டரில் போட்டு அரைச்சதுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், ப்ரௌன் சன்னா தோசை மாவு, அதாவது அடை மாவு அரைச்சி வச்சாச்சுங்க. இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்குங்க. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் ஆயில், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேங்க. இதில் சேர்த்துக்கலாங்க. உங்கள்கிட்ட எந்த கீரை, கருவேப்பிலை, கொத்தமல்லி இருந்தாலும் அரைக்கும் போது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ மாவு அரைச்சதுக்கப்புறம் வேணாலும் சேர்த்திக்கலாங்க. இப்போ தோசை எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாங்க. அடை தோசை மாவு மாதிரி திக்காகவும் ஊற்றிக்கலாம். ரவா தோசை மாதிரி தண்ணியாகவும் கரைச்சி ஊற்றிக்கலாங்க. நம்ம விருப்பம் தாங்க, நமக்கு எப்படி தேவையோ அப்படி பண்ணிக்கலாங்க. தோசை நல்லா வேகட்டுங்க. ஒரு நிமிஷம் கழிச்சு திருப்பி போடலாங்க. பாருங்கள், நம்மளோட ப்ரௌன் சன்னா தோசை சூப்பராக செம்மையாக ரெடி ஆகிடுச்சிங்க. சாஃப்டாகவும் நான் ஊற்றி காமிச்சிருக்கேன், நல்லா ரோஸ்ட்டாகவும் ஊற்றி காமிச்சிருக்கேங்க. நம்ம இஷ்டம்தான், எப்படி வேணால் செஞ்சுக்கலாங்க. இதில் கருவேப்பிலை, கீரை இதெல்லாம் அரைக்கும் போதே சேர்த்துக்கலாம். இல்லாட்டி தோசை மாவு அரைச்சதுக்கப்புறம் அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட தோசையாக ஊற்றிக்கலாங்க. கிடைக்கும் போதெல்லாம் கீரையை போட்டு நம்ம சாப்பிட்லாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. எப்போவுமே ஏதாவது ஒரு சட்னி தான் வச்சு சாப்பிடுவேன். இன்றைக்கி போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால் மாங்காய் ஊறுகாவும் இட்லி பொடியும் சேர்த்து சாப்பிட போகிறேங்க. நீங்கள் வெல்லம், தேன் அதெல்லாம் கூட வச்சு சாப்பிட்லாங்க. இதுக்கு மேலே நெய்யோ வெண்ணெயோ வச்சும் கூட சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்குங்க. ப்ரௌன் சன்னா உடம்புக்கு நல்லதுங்க. ஒயிட் சன்னா விட ப்ரௌன் சன்னா உடம்புக்கு ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் சுண்டலாவோ குழம்பாவோ இந்த மாதிரி தோசையிலையோ ஏதாவது ஒரு ஃபார்மில் சேர்த்துங்க. குருமாவில் நம்ம ஆல்ரெடி சேர்த்துவோம், ஏதாவது ஒரு ஃபார்மில் சேர்த்துங்க. ப்ரௌன் சன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ப்ரோட்டீன் மட்டும் இருக்கிறதில்ல, ப்ரோட்டீன், ஃபைபர், ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட வேண்டிய சுண்டல் வெரைட்டியில் ப்ரௌன் சன்னாவும் முக்கியமான ஒன்றுங்க. தவறாமல் பயன்படுத்தி அதோட பயனை பெறுங்க. என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.